வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் வந்து எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன போட்டு அரைக்கலான்னு சொல்கிறேன். குண்டு மிளகா 1/2 கிலோ, காஷ்மீரி சில்லி ஒரு 50 கிராம், தனியா 1 கிலோ, சாப்பாட்டு மஞ்சள் 100 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 100 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பச்சரிசி 50 கிராம், வெந்தயம் 50, கடுகு 50, சுக்கு 25 கிராம், கருவேப்பிலை கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு, பெருங்காயம் ஒரு கட்டி, முழு கட்டி. எங்கள் மாமியார் வீட்டில் சுக்கு பெருங்காயம்லாம் போட மாட்டாங்க, எங்கள் அம்மா வீட்டில் போட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம். அதில் ஒரு பாட்டி வந்து முன்னாடி அரைக்க வருவாங்க. அந்த பாட்டி வந்து மிளகா அரைக்கும்போது சுக்கு போட்டு அரைச்சிருந்தாங்க. அதில் பார்த்தேன் நான், சுக்கு பெருங்காயம் போட்டிருந்தாங்க. அந்த பாட்டி ஒரு 70 வயசு இருக்கும். நல்ல இதுவாக ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதை வச்சு நான் சரி சுக்கு போடுறதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு அதுலேருந்து நான் இப்போ ஒரு 10 வருஷமாக சுக்கு போட்டு அரைக்கிறேன். சுக்கு பெருங்காயம் போடுறேன். அது முன்னாடிலாம் போட மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகா, தனியா, மஞ்சள், சுக்கு அது 4 பொருளை தவிர இது எல்லாம் மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம் இது எல்லாமே வறுக்கணும். ஃபஸ்ட்டு அரிசி போடுறேன். பச்சரிசி இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்தப்போ ரொம்ப சிவப்பு வேணாம், லைட்டாக பொரியின வரைக்கும் எடுத்து கொட்டிக்கலாம் தட்டில். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப சிவப்பு வேணால், லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து போகிறோம், எடுத்து கொட்டிடலாம். அதே தட்டிலே கொட்டிடலாம். அடுத்தது தோரம்பருப்பு. தோரம்பருப்பு வறுத்தாச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து சீரகம், சீரகம் வறுத்தாச்சு, அதில் தூக்கி போட்டுக்கலாம். மிளகு, மிளகு வறுத்தாச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். வெந்தயம் எடுத்து, வெந்தயம் வறுத்தாச்சு போட்டுக்கலாம். கடுகு,
கடுகு பொரிஞ்சிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலை மொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுக்கணும். கருவேப்பிலை மொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பெருங்காயம் பொரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கணும். பெருங்காயம் பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். இது அப்படியே போடக்கூடாது, நல்லா ஆடின உடனே சின்ன சின்ன கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் மிஷினில் அரைக்க முடியும், ஈஸியாக அரையும். இப்போ எல்லா பொருளும் வறுத்தாச்சு. இது நல்லா ஆடின உடனே மிளகா தண்ணியை கூட போட்டு அரைக்கணும். எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மிளகா தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் தான் இந்த பொருள்லாம் வறுத்து போட்டு அரைக்கணும். பெருங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போடணும். மிளகாலாம் வறுத்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோல, அது வந்து இப்போ அரைக்கலான்னு இருக்கேன். எங்கள் மிஷின் தான் இது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அரைப்பார்.
மிளகா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பேப்பரில் கொட்டி ஆற வைக்க போகிறாங்க. ஆற வச்சு எடுத்து வச்சோன்னா நல்லா பூச்சிலாம் வராமல் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.